வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி முதல் 10 இடத்தை பிடிச்ச அந்த வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? சாந்தி ஃப்ரம் மலேசியா, என் ஷாலினி ஃப்ரம் பண்ருட்டி, சங்கரி, அபிராமி ஃப்ரம் நெய்வேலி, சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூரு, அபிராமி வினோத் ஃப்ரம் சென்னை, வினோத் மீனா ஃப்ரம் பட்டுவிடுத்தி, யோகிதா கார்த்திகேயன் ஃப்ரம் பாண்டிச்சேரி, விஜய் பிரியா ஃப்ரம் சென்னை, ரெங்கசாமி கோகிலா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேரு உங்க ஊரு நம்ம கிராமத்துக்காரில் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சீக்கிரமா அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க போலாம். மாமா 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 மாமா. என்னடி தமிழ்? என்ன மாமா இம்புட்டு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க என் பேச்சே கவனிக்காம அப்படி என்ன உம்மரமா நோட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க காப்பி. கூடு காப்பி அங்க வை. ஏன் மாமா அப்படி என்ன நோட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன இருக்கு அதுல? என்ன இருக்கா? நமக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, தேதி குறிச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம்டி. அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செலவாகும், என்னென்னதுக்கு சொல்லணும், யார் யாரை கூப்பிடணும், அந்த லிஸ்ட்டை போட வேணாமா? ஓஹோ, இதுதான் கல்யாண லிஸ்டா? ஆமா, என் கல்யாணத்துக்கு நானே லிஸ்ட் போடுறேன் பத்தியா? சரி, உனக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வாங்கணும் எல்லாம் சொல்லு, போட்டுறேன். ஏப்பா பாண்டி, இப்போதான் என்னமோ புதுசா கல்யாணம் பண்ண போற மாதிரி லிஸ்ட் கிஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்க. தாலி மாலையை வாங்கி தாலி கட்டினா போதாதா என்ன? அத்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க கல்யாணம் முறைப்படி என்ன நடக்குமோ அதெல்லாம் சேர்ந்து நடக்கணும்னு. அது எதுபடிதான் நடக்கும். சரி தமிழ், நீ சொல்லு உனக்கு என்னென்ன வேணும்னு. என்னடா அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்க? புடவை, தாலி, அப்புறம் கொஞ்சம் நகை, எல்லாம் உனக்கு வேட்டி சட்டை, அது மாதிரி தான். அப்புறம் மண்டபம்னா மண்டபத்துக்கு சொல்லணும், சாப்பாடு சொல்லணும். கரெக்டா ஞாபகப்படுத்தணுமா? சாப்பாடு ரொம்ப முக்கியம். கல்யாணத்துல சாப்பாடு தானே முக்கியம். அதை மறந்துட்டேன் பாருங்க. யார்கிட்ட சொல்லணும்னு வேற யோசிக்கணும். அப்புறமா பத்திரிக்கை அடிக்கணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அது ஒரு லிஸ்ட் போட்டு வைமா, நம்ம சொந்தக்காரங்களெல்லாம். ஏமா நம்ம சொந்தக்காரங்க மட்டும் தானா, இல்லாட்டி அவ சொந்தக்காரங்களும் வருவாங்களா? தெரியலையே, இரு கேட்டுவிடுவோம். ஏன் பாண்டி, நம்ம சொந்தக்காரங்க மட்டும்தானா இல்ல உன் பொண்டாட்டி சொந்தக்காரங்களையும் கூப்பிடுவியா? ஏமா முதல்ல தமிழ்ச்செல்வி அப்பா அம்மா வருவாங்களான்னு பாப்போம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு போவோம். ஏன் தமிழ்ச்செல்வி அப்பா அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? முதல்ல அவங்க அப்பாக்கே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மவ வீட்டுக்கு வரதே அவருக்கு பிடிக்காம தான் பொண்டாட்டி மட்டும் வந்துட்டு போச்சு. இந்த கல்யாணத்துக்கு எப்படி வருவாரு? அப்படியே அவர் வந்தாலும் நம்ம சம்மந்தி பத்திரிக்கை வச்சாதானே வருவாங்க. ஆமா, எங்க அப்பா அம்மா போய் அவங்க வீட்டுல சம்மந்தி பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. அதுல என்ன இருக்கு? உங்க அம்மா வேணா வருவாங்க, எங்க அண்ணன் வருவாரா? அவர் கல்யாணத்துக்கு மட்டும் தானே ஒத்துக்கிட்டாரு, பத்திரிக்கை வச்சு அழைக்க வரேன்னு சொன்னாரா என்ன? ஆமா ஆமா, மாமா அந்த வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டாரு. அவங்க சம்மந்தி தானே, அப்ப எங்க அப்பா கண்டிப்பா போய் அழைப்பாரு. மாமா நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க, முதல்ல பெரிய மாமாட்ட கேட்டுக்கோங்க. பெரிய மாமா அந்த வீட்டு வாசப்படியெல்லாம் மிதிச்சதே கிடையாது. ஏன் ஜோதி, எங்க வீட்டுக்கு என்ன? அதெல்லாம் மாமா வருவாரு. நீங்க வீடு வேணா சின்னதா இருக்கும், ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்க மனசெல்லாம் பெருசு. ஆமா ஆமா, மனசை பெருசா வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஜோதி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதுங்க. எதுக்கு தேவையில்லாம திரும்ப பிரச்சனை? ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து உங்க அண்ணன் கோச்சிட்டு போனது தெரியும்ல லட்சுமி. இப்ப தேவையில்லாம இதுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மதனி, உண்மையை தானே சொல்றோம். அண்ணன் வாயில இருந்து இன்னும் சம்மந்தி பத்திரிக்கை வைக்க போறேன், சம்மந்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. அத்தை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலகம் மூட்டுறதுல இருக்கீங்க. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க எல்லாம் ஒதுங்கி இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க குடும்ப விஷயம். பாண்டி, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு எங்க குடும்பம் உங்க குடும்பங்கிற? ஏன் இப்படி ஒதுக்கி பேசுற? நான் நல்லது தானே சொன்னேன். அண்ணனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அண்ணன் இடத்துல இருந்து யோசிச்சு சொன்னேன். மாமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர எங்களை நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல மாமா. அம்மா என்ன சொன்னிச்சு? அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க தானே சொன்னிச்சு. இல்ல ஜோதி, உங்க அம்மா வர வர தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. நீயும் சேர்ந்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு எங்களை சேர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம் தான், இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க. நானாச்சு எங்க அப்பாவாச்சு, நான் பேசிக்கிறேன். ஜோதி, நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலடி, பாரமா தான் இருக்கும். இனிமே நம்ம வீட்டுல இதுக்கு எதுக்கு இருக்கணும் சொல்லு. அண்ணன்ட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் வா. அம்மா சொல்ற மாதிரி நீங்க சொல்லிருங்க. இந்த வீட்டுல நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நேரடியா இப்படி மறைமுகமா அவமானப்படுத்தாதீங்க. வேணாண்டி, இவங்க கிட்டலாம் என்ன பேச்சு? இவங்கெல்லாம் ஒரே குடும்பமா ஆயிட்டாங்களாம்லே ஆயிட்டாங்க. நம்ம வா, உன் மாமன்ட்ட பேசிட்டு இந்த வீட்டை ஒட்டி கிளம்புவோம் வா. லட்சுமி, செத்த சும்மா இருக்கியா? உங்க அண்ணன் இப்படிதான் மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவர் டென்ஷன் ஆக்காத லட்சுமி. அவருக்கு ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருக்கு, தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீ இதுல தலையிட்டு இருக்க? வீடு
ஆமா மதனி, ஆமா, நான் தான் தேவையில்லாம தலையிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரே குடும்பம் தானே, அப்படிதான் பேசுவீங்க. எதுக்கு இங்க நின்னுட்டு வாய் பார்த்துட்டு இருக்க? வா போய் உங்க மாமன்ட்ட இன்னைக்கு என்னதான் கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம இந்த வீட்டோட கிளம்புவோம். வா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றாளோடி உங்க அத்தைக்காரி? என்னடா ஆச்சு அவளுக்கு? ஏன் தான் இப்படி மானத்தை வாங்குறாளோ? உங்க அப்பா வேற தூங்கிட்டு இருக்காருடா. என்னத்த சொல்லி என்ன பிரச்சனை மூட்ட போறாரோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டி. வா பாண்டிச்சத்த. விடுமா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். வாங்க, வா போய் பாப்போம். ஏண்டி நதியா, எதுக்குடி இங்க உட்காந்துருக்க? தண்ணி எடுத்துட்டா வீட்டுக்கு போக வேண்டியதானே? அப்போ உங்க மாமியா வையாம என்னத்த செய்யும்? அட போக்கா, இந்த மாதிரி ஆத்தங்கரைக்கும் கடைக்கு வரும்போதுதான் 4 பேர் முகத்தை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. எங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்தா என் மாமியா புருஷன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரே போரு போ. ஏண்டி, பொம்பளையா பிறந்துட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மூஞ்சி, மாமியார் மூஞ்சி, மாமனார் மூஞ்சி தான் பார்த்தாகணும். வேற என்னத்த செய்யறது? ஆமாக்கா, நம்ம வாங்கிட்டு வந்த சாபம் அப்படி. இந்த என் வீட்டுல வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாரு என் புருஷன். யார் மூஞ்ச பாக்குறதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஆத்தங்கரைக்கு வந்து 4 பேர் வீட்டு கதையை கேட்டாதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடிப்பாவி, அதுக்கு தான் டிவில சீரியல் போடுறாங்கல்ல, அதுவே ஊர் கதையெல்லாம் சொல்லுதே. ஆமாக்கா, டிவியை திறந்தாவே இவன் அவளை வில்லி ஆக்குறதும் அவ இவளை வில்லி ஆக்குறதும் ஒரே வில்லி புராணம் தான். நல்ல கதையா என்ன வருது சொல்லு? இவன் பழி வாங்குறதும் அவ பழி வாங்குறதும் இன்னொருத்த புருஷனை இன்னொருத்தி வச்சிருக்கிறதும் இதே கதை தான். ஐயோ ஐயோ, இந்த மாமியாரை போட்டு தள்ளுற மாதிரி கதையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப எங்க வருது? எக்கா லதாக்கா, இவ சரியில்லக்கா, மாமியாரை போட்டு தள்ளுறதுலே இருக்கா. ஆமாண்டி சீலா, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவளே விட்டா போட்டு தன்னாலும் தள்ளிடுவா போல. ஆமாக்கா, அதுக்கான வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அடியாத்தி பாத்தி அடி சீலா. ஏக்கா லதாக்கா, அண்ணனுக்கு கோபம் குறைஞ்சிருச்சா? நேத்து வீட்டுல ஒரே சண்டை போல பொங்க வைக்கிறப்ப கூட. அட ஏண்டி கேக்குற, ஒரே பிரச்சனை தான். நான் தமிழை பார்த்துட்டு வந்தது தெரிஞ்சு பிடிச்சில, அதான் அவளுக்கு போட்டு விட்டாளுகடி. அதுல இருந்து எங்க அவருக்கு ஒரே கோவத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அந்த லட்சுமிக்கும் அவன் மவ ஜோதிக்கு திமிருதான்க்கா. எங்க பாருங்களேன் வந்து சொல்லிருக்குங்க, ரோட்ல நிக்க வச்சு அண்ணன் மானத்தே வாங்கியிருக்கு. எந்த ஆம்பளைக்கு கோவம் வரதானே செய்யும். அவளுக்கு இருக்கிற வரைக்கும் எங்க வீடு உருப்பிடும். ஆமாக்கா, தமிழ் கூட பாவம், அவளுக்கு கிட்ட என்ன பாடுபடுதோ. ஆமாண்டி, அந்த வீட்லயே அதுங்க 2 தான் ஒரே போராட்டமா இருக்கு. மத்தபடி அவன் மாமியாலாம் நல்ல மாமியா தாண்டி, அதுல ஒரு குறையும் இல்ல. ஏதோ மாமியா சப்போர்ட் இருக்கும், பொழைச்சுக்கிறான் என் மாவ. இருந்தாலும் தப்புக்கா, இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. நீ அவங்க வீடேறி போய் கேட்டு விட வேண்டியதானே 4 வார்த்தை. நீ ஏன்க்கா விட்ட? நதியா, நான் போய் கேட்டு போட 2 நிமிஷம் ஆகாதுடி. அப்புறம் என் மாவ வாழ வேண்டிய வீடு என்னத்த செய்யறது? அதனாலதான் விட்டு தொலைஞ்சு போட்டேன். என் மாப்பிட்ட சொன்னா ஆஞ்சு போடாரு ஆஞ்சு. எதுக்கு நம்ம போய் கோழி மூட்டுற வேலை? அவளுக்கு செஞ்ச வேலையை நமக்கு எதுக்கு செய்யணும்னு விட்டுட்டேன். எக்கா, இருந்தாலும் நல்லதுதான்க்கா. ஒரு விஷயத்துல எப்படியோ நீ உன் மவளுக்கு சீர் வச்சது அண்ணனுக்கு தெரிஞ்சது இல்ல, இனிமே பயம் இல்லாம இருக்கலாம் விடு. ஆமா ஆமாண்டி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்க்கா, அந்த லட்சுமிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் தங்க வச்சுட்டு சும்மா இருக்கோமே, கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இளஞ்சோடிங்க வாழுதுங்கன்னு அறிவே இல்லாம இருக்கா. ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்காம இருக்கா பாரு. அவதான் பாண்டி மாமான்னு தெரிஞ்சால இன்னும் அதே நினப்போட இருக்காளா என்ன இளவோ? தமிழ் செல்விய உஷாரா இருந்துக்க சொல்லுக்கா. என் மாப்பிள்ள தங்கமானவருடி, தமிழ் மேல உசிரே வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இருந்தாலும் எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியாது. ஏங்கா, அங்க வர்றது அந்த ரீட்டா பிள்ளை தானே? உன் தம்பி மருமக தானே? பாரு. ஆமா ஆமா, அவளேதான். என்ன தண்ணி எடுக்க வந்திருக்கா? இது என்னடி அதிசயமா கேக்குறீங்க? நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி அவளுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கும், எடுக்க வந்திருப்பா. வீடு வீடு. அதுக்கு இல்லக்கா, பாவம் புள்ள தாச்சியா இருக்கா. உன் தம்பி பொண்டாட்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மனசாட்சி இல்ல பாரு. புள்ள தாச்சிய வந்து இவ்வளவு தூரம் தண்ணி எடுக்க ஆத்து காமிச்சிருக்கு. அட போக்கா, இது கூட பரவாயில்ல. அது என்னென்ன கொடுமை பண்ணிட்டு இருக்கு மருமகளை. பாவம் அந்த புள்ள என்னத்த செய்யறதுன்னு தெரியல. புருஷனும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவள்கிட்ட பட்டு சீ படுறாள.
பாருங்கா உள்ள தச்சியா இருந்துக்கிட்டு கஷ்டப்படுத்து பாரு. என்ன செய்யறது, அவளை மாதிரி ஆளுக்கெல்லாம் மருமக கிடைச்சா இப்படிதான் பாடா படுத்துவா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அக்கா அக்கா அங்க பாருங்க அந்த பிள்ளை வலிக்கிட்டு விழுந்துருச்சு. வாங்க வாங்க போய் பாப்போம். ஐயோ ஆமா லதாக்கா, வாங்க வாங்க என்னாச்சுன்னு போய் பாப்போம். ரீட்டா ரீட்டா என்னாச்சு? எந்திரி எந்திரி. முடியல, ஐயோ வலிக்குது வயிறு. அம்மா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, எந்திரி எந்திரி எந்திரி. இல்லம்மா எந்திரிக்க முடியல, வயிறு வலிக்குது. இக்கா என்னக்கா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? ஐயோ புள்ள தாச்சியா வேற இருக்கே, என்னக்கா செய்யறது? ஒண்ணும் இல்ல வயிற்றுல எல்லாம் ஒன்னும் அடிப்படல. ஏய் உடனே பக்கத்துல நம்ம செல்வி வீடு இருக்குல்ல, போய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வா, சீக்கிரம் வாங்கிட்டு வா. நல்லெண்ணையா? இந்த வாங்கிட்டு வரேன். அம்மா முடியலையே. ஏன் ரீட்டா இந்த மாதிரி மாசமா இருக்கிறப்ப நீ எதுக்கு தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வர? சும்மா வீட்ல இருக்க முடியாதா உன்னால? இல்லக்கா என் மாமியாதான். ஐயோ அம்மா. ஒண்ணும் இல்ல பயப்படாத. ஒன்னும் ஆகல, உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகல, நல்லா இருக்கு சரியா? ஒண்ணும் இல்ல, பயப்படாம இரு. சீ, எத்தனை தடவை உன் மாமியார்ட்ட சொல்லியிருக்கேன், அறிவே இல்ல. மருமகளை மவனாவே பார்க்க மாட்டாளுங்க சில மாமியாங்க. ஏன்டா இப்படி இருக்காளுகளோ? அம்மா என் குழந்தை. அம்மா ஒண்ணும் இல்ல சரியா போயிடு இரு. அக்கா இந்தக்கா நல்லெண்ணெய் பிடிக்கா. அம்மா ஒண்ணும் இல்ல இந்த நல்லெண்ணெய் தேய்க்கிற வயித்துல சரியா போயிடும், கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அம்மா பயப்படாத ரீட்டா, பயப்படாத. ஒன்றும் இல்லை லதாக்கா நல்லா வைத்தியம் பார்க்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் வராது, பயப்படாம இரு, சரியாயிடும். பொறுமையா எந்திரிச்சு உட்காரு. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல எந்திரிச்சு உட்காந்துட்டேல. இப்ப வலி பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லம்மா. விழுந்த அதிர்ச்சியில அப்படி ஆயிடுச்சு, நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கல சரியாயிடும். நீ எந்திரிச்சு பொறுமையா வீட்டுக்கு போ. அம்மா ரொம்ப நன்றி, நீங்க தமிழ் செல்வி அம்மா தானே, எனக்கு தெரியும். என்னதான் என் மாமியார் மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் எனக்கு முடியலன்னு பார்த்தீங்கல்ல, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எனக்கு அம்மா இல்லை, அந்த குறைய தீர்த்துட்டீங்க. ஏமா இப்படிலாம் பேசுற? நீ என் பொண்ணு மாதிரிதான். எனக்கு கோபம் யார் மேல இருந்தாலும் அவங்க ஒரு கஷ்டப்படுறப்ப மனசு தாங்காதம்மா சரியா? நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புள்ள தாச்சியா இருக்க, பார்த்து நடந்துக்க சரியா? இந்த மாதிரி ரொம்ப அதிர்வான வேலையெல்லாம் பார்க்காத சரியா? எந்திரி. ரொம்ப நன்றிம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ நான் கிளம்புறேன். ஏய் நதியா, ஒத்தையில விடவேணா, கொண்டு போய் விட்டு வாடி, பாவம். சரிக்கா, நான் போய் விட்டுட்டு வரேன், வாரீட்டா. சரிம்மா ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். சி பாவங்க அந்த பிள்ளை இப்படி பாடா படுத்துறாளே அந்த மனுஷி. என்னதான் மனுஷியும் உன் தம்பி பொண்டாட்டி, அவளுக்குலாம் ஏதடி மனசு, அவளாம் கல்லு மனசுக்காரிடி. என்னமோ நல்லபடியா அந்த பிள்ளை குழந்தைய பெத்து எடுக்கணும், அந்த கடவுள் தான். சரி வா போலாம் நம்ம வீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம? அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, லதா யார் வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கி வர சொன்னாள்? மறுபடியும் சொல்றேன், லதா யார் வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கி வர சொன்னாள்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா சீக்கிரம் பதில் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.